இந்த பழைய தோசைக்கல்ல எப்படி வெளுக்க வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்திட்டு தோசை கரண்டியால் நல்லா சுற்றி வந்து தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா சுற்றி இருக்கிறதெல்லாம் அடர்ந்து வந்துடும். அந்த சென்டரில் இருக்கிறது மட்டும் கடைசி வரைக்கும் சுத்தமாகவே இல்லை. கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எப்படி சுத்தம் பண்ணேன் அப்படின்னு. ஷார்ப் இல்லாத ஒரு கத்தி எடுத்துட்டு மறுபடியும் சுற்றி இருக்கிறதெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்தேன். இந்த அளவுக்கு தான் வந்து க்ளீன் ஆச்சு. அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் கல்லுப்பு சோடா உப்பு சேர்த்திட்டு மறுபடியும் தேய்ச்சேன். அப்பவும் வந்து போகவே இல்லை. சுற்றி இருக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு போனாலும் அந்த சென்டர் வந்து அப்படியே தான் கருப்பு அப்படியே தான் இருந்துச்சு. அடுத்ததாக கொஞ்சம் பாத்திரம் கழுவுற லிக்விட் போட்டுட்டு தேய்ச்சி பார்த்தேன். கம்பி நாரில் கத்தியில் கரண்டிலன்னு மாற்றி தேய்க்கிறேன், போகவே இல்லை. இப்போ எப்படி தேய்ச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தான் வந்து தேய்ச்சி எடுத்தேன். அதில் ஓரளவுக்கு இல்லை, எல்லாமே நல்லாவே போச்சு. எண்ணெயில் ஊறி அந்த அடர்ந்து அப்படியே எல்லாமே வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு சுத்தமாயிருச்சு. சுற்றி எல்லாம் பாருங்க எப்படி அடுப்பில் எல்லாம் தெரிச்சிருக்குன்னு. மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் இந்த கத்தியால் வச்சு தேய்க்கும் போது எல்லாமே சுத்தமாயிருச்சு. அடுப்பை சிம்மில் வச்சு தான் வந்து தேய்ச்சிட்டு இருக்கேன். அடுப்பு ஆன்லேயே தான் இருக்கு. சிம்மில் வச்சு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அடுத்ததான் இந்த எமரி பேப்பரை வச்சு தேய்ச்சி பார்த்தேன். ஓரளவுக்கு முக்கால்வாசி எல்லாமே போயிருச்சு. கடைசியாக சிங்கில் வச்சுட்டு பாத்திரங்கள் ஒரு லிக்விட் ஊற்றிட்டு கம்பி நாரை வச்சு நல்லா தேய்ச்சேன். தேய்ச்சதுல இந்த அளவுக்கு நல்ல பளிச்சுன்னு சூப்பர் ஆயிருச்சு. இது 20 வருஷம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கல். 20 வருஷமா சும்மா வந்து தோசைக்கல் மட்டும் கழுவி தான் எடுப்பேன். இந்த அளவுக்கு கிளீன் பண்ணதே இல்லை. இப்பதான் இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்தேன். கட்டக்கரியா இருந்த தோசைக்கல் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையா மாறிடுச்சு.